உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருந்த மகன் உயிரிழந்த சம்பவத்தில் துக்கம் தாழாமல் இளைஞரின் தாயும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி இலுப்பையூரணி கிராமத்தை சேர்ந்தவர் நிதிஷ்குமார். 20 வயதான இவர் மூளையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக கடந்த சில வருடங்களில் லட்ச ரூபாய் செலவு செய்து மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி நிதிஷ்குமார் உயிரிழந்தது அவரது குடும்பத்தாரை சோகத்தில் மூழ்கடித்தது. இதில் மகனை பறிகொடுத்த துயரத்தில் இருந்து மீள முடியாமல் ஜீவாவின் தாய் ராஜாத்தி துவண்டு போயிருக்கிறார். இந்நிலையில் யாரிடமும் சொல்லாமல் திருச்செந்தூர் விரைந்த ராஜாத்தி அங்கு கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ராஜாத்தியை மீட்டு அவரின் கணவரிடம் ஒப்படைத்த நிலையில் வீடு திரும்பிய ராஜாத்தி தன் வீட்டு அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்ணின் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.